ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ரியா க்ரீன் சேனல். நான் உங்கள் ரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் லைஃப் அண்ட் டைம் இது ரெண்டுத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். லைஃப் டைமோட இம்பார்ட்டன்ஸையும் டைம் நமக்கு லைஃபோட இம்பார்ட்டன்ஸையும் நல்லாவே உணர்த்துது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ட் அதை பற்றின ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக ஒரு குட்டி ஸ்டோரியும் உங்களுக்காக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு லைஃப் இஸ் ஷார்ட்னு சில பேர் சொல்லுவாங்க, லைஃப் இஸ் ஸ்வீட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்லுவாங்க. பட் இவங்க எல்லாருக்குமே காமனாக உள்ள ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 ஹார்ஸ், அதாவது 24 மணி நேரம். ஒரே மாதிரியான எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக லைஃப்பை சொல்கிறாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரே மாதிரியான டேலண்ட் இல்லாமல் வேணா இருக்கலாம், பட் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரோட ஒரு கோட்டில். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அந்த 24 ஹார்ஸ் தான். ஸோ எல்லாருக்கும் அந்த 24 ஹார்ஸ் தான் இருக்குது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம சக்ஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் டைமோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டருக்கு நல்லாவே அது தெரிஞ்சிருக்கும் இன்னும் சொல்லப்போனால். ஏன்னா தினம் ஒரு டெய்லி நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க. 5 நிமிஷம் கொஞ்சம் சீக்கிரமாக கொண்டு வந்திருந்தால் இவங்களை காப்பாற்றிருக்கலாமே, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருந்தால் இவங்களை காப்பாற்றிருக்கலாமேன்னு அவங்களுக்கு ஒவ்வொரு உயிரோட வேல்யூவும் அண்ட் அந்த டைமோட வேல்யூவும் நல்லாவே தெரியும். ஒலிம்பிக்கில் கோல்டு மெடலை 1 செகண்டில் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கனவே அதுவாக தான் இருக்கும். ஆனால் அந்த 1 செகண்ட்னால அது போயிருக்கும். அவங்களுக்கு அந்த 1 செகண்டோட வேல்யூ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நார்மலாக இருக்க நம்ம எல்லாருமே இது சாதாரணமாக கேட்குறோம், பட் அதை நம்மளால் ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் நம்ம ஆனால் அதை ரியலைஸ் பண்ணியாகணும், ஒவ்வொரு செகண்டோட வேல்யூவுமே. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நம்ம வாழ்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க். ஏன்னா மணி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் ஒர்க்கு மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாத்துலேயே ஒரு மிஷின் லைஃப்லேயே எல்லாருமே போயிட்டுருக்காங்க. டெய்லி லைஃப்பை வாழாமே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி மணி சேர்த்து வச்சுட்டு ஒர்க்குன்னு பிஸியாக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கையை வாழாத ஒரு மனுஷன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவனுக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. கனவில் வந்துட்டு அவனை யாரோ கொல்கிற மாதிரி திடீர்னு வருது. இன்றைக்கி இப்போ இந்த நிமிஷம் நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கிற மாதிரி. அவன் சொல்கிறான், ஐயோ நான் இத்தனை நாள் சேர்த்து வைக்கிறதுல என் வாழ்க்கை இருந்துட்டு எனக்கு 1 மணி நேரமாவது மிச்சம் கொடு, நான் என் வாழ்க்கையை கொஞ்சம் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் அவனுக்கு அந்த டைம் கிடைக்காது. அப்போ தான் அவனுக்கு அந்த இத்தனை நாள் அவன் என்னென்ன இழந்திருக்கான், அவன் லைஃப்பை ஏன் வாழாமல் வேஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது புரியும். ஒர்க் பண்ணணும் தான், எக்ஸாம் முக்கியம்தான், இல்லை நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம்தான். பட் ஆனால் எல்லாமே லைஃபோட ஒரு பார்ட் தான், அது மட்டுமே லைஃப் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஸ்வீட்டை தரோம். சாதாரணமாக நம்ம அதை சாப்பிட்டு அடுத்த ஸ்வீட் என்ன இல்லை அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட்டு அந்த ஸ்வீட்டை ஒரு நிமிஷம் அந்த சாப்பிட்ற ஒரு நிமிஷம் அதை டேஸ்ட் பண்ணி வாவ் இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு நிமிஷம் நம்ம அந்த ஸ்வீட்டை என்ஜாய் பண்ணுறோம், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்வீட்டுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரி லைஃப்பில் ஒரு சின்ன மொமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பெரிய மொமெண்ட்டாக இருக்கட்டும், அது திருப்பி வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நம்ம வாழணும், ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். சரி, ஃபைனலாக அந்த ஒரு குட்டி ஸ்டோரியை நான் உங்களுக்காக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது என்ன ஸ்டோரினா, ஒரு சின்ன ஃபேமிலி, அப்பா அம்மா 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 குழந்தைங்களுக்கும் ஒரு ஸ்கூல் படிக்கிற வயசு தான், ஸ்கூல் படிச்சுட்ருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்க வெக்கேஷனில் மட்டும்தான் ஊர்லேருந்து வந்து அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு போவாங்க. அவங்க அந்த குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டினா அவ்வளோ பிடிக்கும். அவங்க வந்தால் வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க, அவங்க கூட மட்டும்தான் இருப்பாங்க. சரி, இந்த டைம் ஸ்கூலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸாம்ஸை வெக்கேஷன் டைமுக்கு கொஞ்சம் தள்ளி வச்சிட்டாங்க. அதாவது எப்பயுமே வெக்கேஷன் வர டைமில் தான் இந்த டைம் அவங்களுக்கு எக்ஸாம் வந்திருக்கு. அவங்க தாத்தா பாட்டி எப்பயும் போல் வரோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் ஓகே வரப்போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் எக்ஸாம் வரப்போகுது. அவங்க படிக்கவே இல்லை. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க தாத்தா பாட்டி வந்து அவங்க படிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போயே அவங்க வரதுக்கு முன்னாடி நீங்கள் படிங்க, இந்த 1 வீக் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, விளையாடக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஷெடியூலை போட்டு ஒரு 1 வீக் நல்லா டைட்டாக அவங்கள எந்த வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் படிக்க சொல்லிட்டாங்க. அந்த குழந்தைங்களும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருந்து திட்டிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஓரளவுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அவங்க எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தாத்தா பாட்டி வந்துட்டாங்க. அண்ட் அவங்க வந்த ஒரு ஸ்டார்டிங்லேயே அவங்க நல்லா அந்த குழந்தைங்க அவங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் டைமும் அவங்களோடய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் அது மாதிரி விளையாண்டுருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு நைட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த தாத்தாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அந்த அவசரமாக அவங்க அப்பா அம்மா அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனப்போ டாக்டர் சொல்கிறாங்க, நல்ல வேலை இப்போயே கூப்பிட்டு வந்தீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்க, கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா இவரை காப்பாற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. குழந்தைங்களும் அப்போ இருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த கொஞ்ச நாள் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க அந்த கொஞ்ச நாளில் தான் அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸாம் வருது. ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அந்த குழந்தைங்க போயிட்டுருக்காங்க. தாத்தா ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வராரு. அவர் வர டைம் தான் அந்த குழந்தைங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிற டைம். தாத்தா வந்துட்டு வீட்டுக்கு போகல. ஏன்னா அந்த பையனும் அவங்களோட அந்த டாட்டர் இல்லாவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த வெக்கேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க பசங்களோட இருந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பசங்க தாத்தா எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, விளாட்றாங்க. அப்படி ஒரு நாள் ஹில் ஸ்டேஷனுக்கு ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப அமைதியான ஒரு இல்லை எல்லாம் மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ஜாய் பண்ணிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு அவங்க பையன்கிட்டையும் மருமகக்கிட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல வேலை அன்றைக்கி ஏன்னா நீங்கள் கரெக்டான டைமுக்கு கொண்டு போய் சேர்த்திங்க. இல்லைனா இந்த நிமிஷம் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கு கூட இருந்திருப்பேனான்னு தெரியாது. அண்ட் என்னோடய குழந்தைங்களோடையும் பேர குழந்தைங்களோடையும் என்னோடய அன்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்திருக்காது. இது எனக்கு 2வது வாய்ப்பு மாதிரி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 15 டேஸ் அந்த வெக்கேஷன் ஃபுல்லாக அவர் மறக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவ்வளோ ப்ரீஷியஸாக நினச்சி என்ஜாய் பண்ணுறாரு. அந்த ஒவ்வொரு சாப்பிட்றப்போ அந்த சாப்பாட்டை என்ஜாய் பண்ணுறாரு, பசங்களோட விளையாடுறப்போ அந்த விளையாட்டை என்ஜாய் பண்ணுறாரு, நேச்சரை ரசிக்கிறப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த 15 நாள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாரு. சரி, அந்த வெக்கேஷன் முடிஞ்சிருச்சு. பசங்களோட ரிப்போர்ட் கார்ட்ஸ் வர டைம். பதறிட்டே இருந்தாங்க அப்பா அம்மா. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்கூலுக்கும் போயிட்டு இருந்த பசங்க கண்டிப்பாக எக்ஸாம் ஒழுங்காக எழுதியிருக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. அந்த பசங்க 2 பேரும் ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட்டாங்க. அதை பார்த்தோன்னே ஷாக்காக இருந்தது. சரி, ஸ்டோரி இதோட நிப்பாட்டுது. நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பாருங்களேன். அந்த குழந்தைங்களுக்கு அந்த டைமோட வேல்யூ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ப்ராப்பராக டைமை முன்னாடி யூட்டிலைஸ் பண்ணதுனால அவங்க அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்க. 2வது கரெக்ட் டைமுக்கு அந்த தாத்தாவை கொண்டு போய் சேர்த்ததுனால அவர் உயிர் படைச்சார். அவருக்கு அந்த லைஃபோட வேல்யூ அவருக்கு புரிஞ்சிருச்சு. 2வது சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்துட்டார். அண்டு அவர் ஒரு தேங்க்ஸையும் அவரோட லவ்வையும் வந்து அடுத்த டைம் அவங்க பையன்கிட்டயோ இல்லை பசங்கள்கிட்டயோ ஷேர் பண்ணுறதுக்கான இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். நம்ம எத்தனை பேர் வந்துட்டு தேங்க்ஸோ சாரியோ எவ்வளோ நாள் வந்துட்டு சொல்லாமல் ஒருத்தர்கிட்டையும் இருக்கும். அண்ட் பின்னாடி அதை நினச்சி சொல்ல முடியாத நிலமை வரப்போ ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி பாருங்கள். சின்ன சின்ன விஷயந்தான், பட் அந்த மொமெண்ட்டை அவர் எவ்வளோ ப்ரீஷியஸாக எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பாருங்களேன். அவரோட அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கான டைம் 2வது தடவை அவருக்கு கிடச்சிருக்கு. பட் நம்ம எல்லாருக்குமே 2வது தடவை கிடைக்குமா தெரியாது. இப்போ இருக்க மொமெண்ட்டை நம்ம வாழ கற்றுக்குவோம். அண்ட் இப்போ இருக்க லைஃப்பை நம்ம ஃபுல்லாக அதை முழுசாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்கிறத விட அது முழுசாக ஒவ்வொரு மொமெண்ட்டையும் வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ லைஃப் அண்ட் டைம் இஸ் ஸோ ப்ரீஷியஸ். அதை நம்ம வேஸ்ட் ஆக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல விஷயம் ஷேர் பண்ணல. நம்ம தான் ஃபஸ்ட் இருப்பேன்னு சொல்கிறோம். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.